வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம கொங்குநாடு ஸ்டைலில் கொள்ளு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கொள்ளு எடுத்திருக்கேன். காலையில் செய்கிறதுக்கு நான் நைட்டே இதை ஊற வச்சுட்டேன். ஒரு 4-5 மணி நேரமாவது ஊறினா தான் கொள்ளு நல்லா வேகும். கொள்ளை பற்றி பார்த்தோன்னா இதில் அயன், கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட்லேயே கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது இதில் தான். இது ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் உடம்பு குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். ஊற வச்ச கொள்ளோட ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இதே இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ கொள்ளு நல்லா வெந்துருச்சு. துவையல் செய்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறதில்ல, தண்ணியை வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துட்டு ஆட்டுக்கல்ல ஆட்ட போகிறோம். ஆட்டுக்கல் இல்லாதவங்க தாராளமாக மிக்சியில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 1 கை கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதோட 1 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக சூப்பராக இருக்கும். இங்கே நாங்கள் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கொள்ளு வடிகட்டின தண்ணியை வீணாக்காமல் ரசம் வச்சுருங்க. ரசம் இன்னொரு ரெசிபியாக கண்டிப்பாக போடுறோம். ரசத்துக்கு கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலையும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதும் நீங்கள் தட்டி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொள்ளு வடிகட்டின தண்ணியில் தக்காளி ஒன்றை பிசைஞ்சு விட்டு இந்த தாளிப்போட சேர்த்துருங்க. இதோட கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. இங்கே கொள்ளு துவையல் நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு. ஆட்டுக்கல்னால் ரொம்ப நேரம் ஆட்டணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மா ரொம்ப குயிக்காக கொஞ்சம் நிமிஷத்துலேயே அரைச்சிட்டாங்க. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம். மிக்சியில் அரைக்கிறத விட கண்டிப்பாக ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கொள்ளு துவையல் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.